இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்பது வேத புஸ்தகத்தின் அடிப்படையான உபதேசங்களில் ஒன்றும் தேவ சபையின் எதிர்பார்ப்புமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நடக்கும் சில சம்பவங்களை குறித்து இந்த காணொளி மூலமாக நமக்கு கேட்கலாம். இது IAGM எக்கோ. இந்த வீடியோ காண்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்று என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடக்கும் சில சம்பவங்களை அடையாளமாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் 2 அடையாளங்களை இதற்கு முன்னே பதிவேற்றம் செய்ததான காணொளி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். இந்த காணொளி மூலமாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடக்கிற அடையாளங்களில் 3வது அடையாளத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த தருணத்தை உபயோகித்துக் கொள்கிறேன். அதற்கு ஆதாரமாக தெரிந்தெடுத்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாவரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். வருகைக்கு முன்னால் நடக்கிற 3வது அடையாளம் சபை தூங்கிக் கொண்டிருக்கும். இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நடக்கிற பிரதானமான 2 காரியங்களை, ஒன்று, இயேசுவின் வருகைக்கு முன்பு சபை அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் படிக்கும்போது 2, 3 அதிகாரங்களில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 சபைகளும் 7 காலகட்டங்களாக வேத பண்டிதர்களால் சரித்திரத்தில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7வது சபையின் காலகட்டம் AD 1900 முதல் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் உள்ள காலகட்டங்களைத்தான் லவோதிகா சபையின் காலகட்டமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சபை அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாயிருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பு நடக்கிற 2வது அடையாளம் இயேசு சொல்லும்போது மணவாளனுக்காக காத்திருந்த கன்னிகைகளாகிய சபை தூங்கி விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மத்தேயு 25:5 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தூக்கம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? தூக்கம் என்று சொல்வது நிர்விசாரமான வாழ்க்கை, உணர்வற்ற வாழ்க்கை, ஏனோ தானோ என்று எண்ணி உலக வாழ்க்கையில் மாத்திரம் திருப்திப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை குறித்து தான் தூக்கம் என்று வேதத்தில் விசேஷிப்பித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னால் நடக்கிற பிரதானமான சம்பவங்களில் 1 தூக்கம், 2 சபை அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருக்கும். ஆனால் அதே அநேக தேவ ஊழியர்கள், வேத பண்டிதர்கள், அநேக வரம்பெற்ற தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்று அவர்கள் காலங்களிலாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள், படிப்புகிறார்கள். அதற்கு அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்கிற ஒரு வார்த்தை முன்மழை பின்மழை. இந்த முன்மழை பின்மழை என்று சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் மற்றும் சில வசனங்களையும் அடிப்படையாக்கி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக முன்மழை பெய்து விட்டது, இனி பின்மழை உண்டு, அந்த பின்மழை இயேசுவின் வருகைக்கு முன்பாக சம்பவிக்கும் என்று அவர்கள் வியாக்கியானம் கொடுத்து படிப்பிக்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் கருத்தாய் படித்து பார்க்கும்போது பின்மழை பெய்து விட்டது என்றுதான் கண்டுகொள்ள முடியும். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரை உள்ள வசனங்களை படித்து பார்க்கும்போது
கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆவியின் மழை. இந்த ஆவியின் மழை பெய்யப்படும் போது அநேக தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்போஸ்தலனாகிய பேதுரு எடுத்து சொல்லும்போது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே நடந்திருக்கிறது. கடைசி நாட்கள் என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இந்த வேத பகுதியை படித்து பார்க்கும்போது அவர் ஆவியின் மழை பெய்தது. இந்த ஆவியின் மழை பெய்கிறது கடைசி நாட்களில் என்ற ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் ஆவியின் மழை பெய்யும், ஒரு பின்மழை. இந்த ஆவியின் மழை பெய்கிறதான இந்த காலகட்டத்தை குறித்து வேதாகமம் சொல்கிறது. கடைசி நாட்களில் இது என்ன கடைசி நாட்கள்? கடைசி நாட்களில் என்று சொல்லப்பட்ட கடைசி நாட்கள் என்ன? அநேக தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் நம்பி இருக்கிறது. கடைசி நாட்கள் என்று சொல்வது நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற 20ம் 21ஆம் நூற்றாண்டுகளைத்தான் கடைசி நாட்கள் என்று அநேகர் போதிக்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள், விசுவாசிகள் நம்பி இருக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் படித்து பார்க்கும்போது கடைசி நாட்கள் என்று சொல்வது நாம் வாழ்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டு அல்ல. இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு அப்போஸ்தலர்கள் 120 பேரும் கூட தேவனுடைய வாக்கு தத்தமாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் மேல் வீட்டில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அப்படி காத்து கொண்டிருக்கும் போது பெந்தெக்கோஸ்தே நாளில் தேவ ஆவியானவர் அக்கினி பிளந்திருக்கும் நாவுகள் போல பிளந்திருக்கும் நாவுகள் வெளிப்பட்டு அவர்கள் மேல் வந்து இறங்கி அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் ஆரம்பிக்கிறது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து என்று சொன்னால் 120 பேர் அப்போஸ்தலர் உட்பட காத்திருந்த போது பெந்தெக்கோஸ்தே பண்டிகை நாளில் ஆவியானவர் மழை போல பெய்து இறங்கினார். அது பிளந்திருக்கும் அக்கினி நாவுகள் போல அவர்களுக்கு காணப்பட்டது. அன்றைக்கு ஆரம்பித்ததான அந்த கடைசி நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நீண்டு நிற்கிறது. பரிசுத்த ஆவியினால் பொழிந்தருளப்பட்ட அன்றையில இருந்தே கடைசி நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. நாட்களில் சம்பவிக்கிற சம்பவங்களை 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, அந்த கடைசி நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் உண்டு என்பதற்கு ஆதாரம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரைக்குள்ள வேத பகுதிகளை படிக்கும் போது இந்த கடைசி காலத்தை 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றாவது பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்ட காலம். அது கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரன் உங்கள் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தீர்க்க தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த சம்பவம் 1ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்துள்ள நாட்களில் அது சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்டது கடைசி நாட்கள் என்ற ஆரம்ப காலகட்டம். இது முதலாம் கட்டம். இனி 2வது காரியம் 19 முதல் 21 வரைக்குள்ள வசனம். அல்லாமலும் உயரிய வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன்.
கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இந்த 19 முதல் 21 வரைக்கும் உள்ள எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் வானத்திலே அற்புதங்கள், பூமியில ரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயம், சூரியன் இருளடையும், சந்திரன் இரத்தமாக மாறும். இந்த சம்பவங்கள் இதுவரைக்கும் சம்பவிக்கவில்லை. இந்த சம்பவம் எப்போது சம்பவிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் படித்து பார்க்கும் போது 6ஆம் அதிகாரம் முதல் தொடர்ந்துள்ள அதிகாரங்களில் இரத்தம், அக்கினி, புகை, சூரியன் இருளடைதல், சந்திர இரத்தமாய் மாறுகிறது. இதில் அந்த கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிக தெளிவாக அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனதினால் கடைசி நாட்கள் என்று சொல்வது நாம் வாழ்கிற 21ஆம் நூற்றாண்டு அல்ல. கடைசி நாட்கள் என்று தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை ஆரம்பமானது பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளில் பரிசுத்த ஆவியானவர் காத்திருந்த 120 பேர் மேல் இறங்கின அன்றையில் இருந்தே கடைசி காலம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது பின்மழை பெய்தாயிற்று. தேவனுடைய ஆவி மழை போல பெய்யப்பட்டது. பின்மழை நேரமாக பெய்து விட்டதினால் இனி இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்ன ஒரு பின்மழை இல்லை. இது வேதம் சாட்சியாய் சொல்லுகிறது. ஆனா தேவ மனுஷர்கள், தேவ ஊழியர்கள், வேத பண்டிதர்கள், அநேக வரம் பெற்ற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், ஒரு எழுப்புதல் எழும்பி வரும், ஒரு எழுப்புதல் வரும். சிலர் சொல்லியிருக்கிறது நான் கேட்டிருக்கிறேன். இந்தியாவின் தென் கோடியில் இருந்து எழுப்புதலின் தீ பற்றி எறிந்து அது உலகம் முழுவதும் பரவும் சொல்லி வருஷங்களாகி இப்போ சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா ஒரு எழுப்புதலும் தீயும் இல்லை. அருமையானவர்களை, இது வசனத்துக்கு முரண்பாடு. இயேசுவின் வருகைக்கு முன்னாலே ஒரு எழுப்புதல் இல்லை. திருவசனங்களை படிக்கும் போது 1ஆம் நூற்றாண்டில் எழுப்புதல் ஆரம்பித்தது. அது பின்மழை. இனி ஒரு எழுப்புதல் உண்டென்று வேதாகமம் சொல்லவில்லை. இயேசு சொல்லுகிறார், சபை தூங்கிக் கொண்டிருக்கும். மணவாளனுக்காய் காத்து கொண்டிருக்கிற சபை தூங்கிக் கொண்டிருக்கும். யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார், சபை அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் தேவ மனுஷர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு எழுப்புதல் வரும் என்று. வசனத்துக்கு முரண்பாடானது. அடுத்து நாம் அறிய வேண்டியது எழுப்புதல் என்று சொன்னால் என்ன? இந்த எழுப்புதலின் காலகட்டத்தை சரித்திரத்தில் உள்ளதில் 2 பாகமாக நான் வேறுபிரிக்கும்படியாக விரும்புகிறேன். ஒன்று, அப்போஸ்தலருடைய காலத்தில் நடந்ததான எழுப்புதல் என்று சொன்னால் 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, இந்த காலகட்டத்தில் நடந்ததான எழுப்புதல்கள். இனி 2வது 1-2 நூற்றாண்டுக்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆங்காங்கே எழுப்புதல் அனுபவங்கள் உண்டாயிருக்கிறது. ஆக 2வது பாகத்தில் 16ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்ததான எழுப்புதல். அப்ப இந்த காலகட்டங்களில் என்று சொன்ன 1ஆம் நூற்றாண்டு முதல் 1-2 நூற்றாண்டு இடையில் சரித்திரம் படிக்கும் போது சபையில் ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை, பரிசுத்தாவினுடைய கிரியை இல்லாமல் இருந்த சில காலகட்டங்கள் உண்டாயிருந்தது. அதுக்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டு இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்ததான எழுப்புதல். எழுப்புதல் சொன்னால் என்ன? வேதாகம அடிப்படையில் எழுப்புதல் என்று சொன்னால் ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுதல். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது 1ஆம் நூற்றாண்டில், 2ஆம் நூற்றாண்டுகளில். இடைப்பட்ட காலத்துக்கு கொஞ்ச நாட்கள் இல்லாமல் இருந்தாலும் பிறகு 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இப்போது சில இடங்கள் சிறிதாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். எழுப்புதலின் 2வது அடையாளம், ஜனம் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் சுவிசேஷத்தை கேட்டு அன்றைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையோடு சேர்க்கப்பட்டார்கள். பிறகு அது 5000 மாறினது. அதற்கு பிறகு 7000 மாறினது. அதுக்கு பிறகு 1000 ஜனம் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு சபையோடு சேர்க்கப்பட்டார்கள். இடைப்பட்ட காலங்களில் 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும்
சிறிதாக ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் 16ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஜனம் மறுபடியும் ஆயிரமாய் ரட்சிக்கப்பட்டு சபையோடு சேர்க்கப்பட்டார்கள். இந்த காலகட்டத்தில் பணம் லட்சக்கணக்கில் செலவாக்கி கோடிக்கணக்கில் செலவாக்கிய கூட்டங்களை வைக்கிறார்கள் மிக பாரத்தோடு. ஆனால் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள்? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள்? எத்தனை பேர் சபையோடு சேர்ந்து வருகிறார்கள் என்று கேட்டால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிறது. எழுப்புதல் மூன்றாவது அடையாளம் அற்புத அடையாளங்கள், வியாதிகள் சுகமாகுதல். 1ஆம் நூற்றாண்டில் அநேகமாக நடந்தது. தேவன் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் பலவித பலத்த செய்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் அநேக தேவ ஊழியர்கள் மூலமாகவும் தேவன் அநேக அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார். வேதாகம் அதுக்கு சாட்சி. அதுபோல 16 முதல் 19 வரை நூற்றாண்டுகளிலும் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றது. இந்த காலகட்டத்தில் ஆங்காங்கே 1 2 மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எழுப்புதல் 4வது அடையாளம் கிருபை வரங்கள். 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறதன்படி 9 கிருபை வரங்களை பட்டியலிடுகிறார். 1ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் மிக வல்லமையாக வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் 20ஆம் நூற்றாண்டில் பேரளவில் மட்டும் 1ஆம் நூற்றாண்டு இருந்தது போல, 2ஆம் நூற்றாண்டு இருந்தது போல, இடைப்பட்ட காலங்கள் இருந்தது போல, 16 முதல் 19 வரை உள்ள நூற்றாண்டுகளில் நடந்தது போல பரிசுத்த ஆவியின் வரம், ஜனம் கூட்டமாய் ரட்சிக்கப்படுதல், அற்புத அடையாளங்கள், வியாதி குணமளிக்கப்பட அனுபவங்கள், தேவனுடைய கிருபை வரங்கள், இதெல்லாம் இன்றைக்கு நடக்கிறதா என்று கேட்டால் பெயரளவு, ஆங்காங்கே சிறிதாய். சபை தூங்குகிறது. சபை அனலுமின்றி குளிருமின்றி வெதுதுப்பாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டில் சபையில் எழுப்புதல் என்று சொல்வது சில நினைத்திருக்கிறது. ஒரு கூட்டம் ஆயத்தமாக்கினால் அநேக ஜனம் கூடி வருகிறது, ஒரு பெரிய எழுப்புதல். ஜனம் கூடி வந்தார்களே. இரண்டாவது பெரிய பெரிய பாடல் குழுவினர். பெரிய பாடல் குழுவினருக்கு உண்டாயிருந்தால் ஆவிக்கிற நிலையில் நன்றாக பாடல்களை பாடி தேவனை மயப்படுத்துகிற பாடல் குழுவினர் கொயர் உண்டு என்று சொன்னால் அது பெரிய எழுப்புதல். மூன்றாவது இசைக்கருவிகளை இசைத்து ஜனங்களை உற்சாகம் அடைய வைக்கிறது. அது ஒரு பெரிய எழுப்புதல். நான்காவது கூட்டத்துக்கு கடந்து வருகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் எழுப்பி நிறுத்தி அவளை கரங்களை உயர்த்தி பிடித்து பாடல்கள் எல்லாம் பாடி ஆவியினால் நிறைய பண்ணி உற்சாகப்படுத்தி அவள் ஆவியினால் நிறைந்து தேவனை ஆராதிக்கிறது. அது பெரிய எழுப்புதல். அருமையானவர்களே, கூட்டங்களில் ஆட்கள் அதிகமாக கடந்து வருவதும் பாடகர் குழு தேவனை பாடி மயப்படுத்துவதும் இசைக்கருவிகளை விசைத்து ஜனங்களை உற்சாகப்படுத்துவதும் எழுப்பி நிறுத்தி ஆவியில் நிறைந்து ஆராதிக்க உற்சாகப்படுத்துவதும் அல்ல எழுப்புதல். எழுப்புதல் என்று சொல்வது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி கிரியை செய்ய வேண்டும். ஜனம் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளம் நடக்க வேண்டும். ஆவியின் கிருபை வரங்கள் ஜனங்கள் மத்தியிலே தள்ளமாய் வெளிப்பட வேண்டும். அதுதான் எழுப்புதல். இல்ல இன்றைய நடக்கிற 21ஆம் நூற்றாண்டு நடக்கிற செண்டை அடி அல்ல எழுப்புதல். செண்டை அடித்து ஆராதிக்கிற ஒரு கூட்டம் உண்டு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்களுக்கு ஆவி எழுப்புதல் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த வாக்கிய உபகரணங்கள் எல்லாம் அடிச்சு முழக்கி துள்ளி ஆடி ஆராதிக்கிறது உண்டு. ஆனா அவர்களை தோற்று போகும் ஈவன் பெந்தெகோஸ்தே ஆராதனை கூட்டங்களில் இவர்கள் இசைக்கருவிகளை எல்லாம் மீட்டி சண்டை அடிக்கிறது போல இசைகளை எழுப்பி ஜன ஆவில் நிரம்பி ஆராதித்து அவர்கள் நிறுத்தினாலும் இவங்க சண்டை ஆடி நிற்காது. இதா எழுப்புதல்.
செண்டை அடித்து அல்ல எழுப்புதல் வர வேண்டியது. சங்கீதக்காரன் சொல்லும் போது, நான் தியானம் பண்ணின போது, ஆவினால் நிறைந்து ஆராதித்த போது, ஜெபிக்கிற வேளையிலேயே பாடல்கள் பாடி தியானிக்கும் போது தேவ ஆவினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். செண்டை அடித்தால் எழுப்பின ஆவினால் நிறைந்தது. ஆவிக்கிற கோலத்தில் ஆராதனை வேளையில் இசைக்கருவிகளை இசைத்து மீட்டி அடித்து எழுப்பி பரிசுத்தாவியை வர வைக்கிற அனுபவம் வசனத்துக்கு முரண்பாடானது. அப்படிப்பட்ட அனுபவங்களை நிறுத்தினா நலமா இருக்கும். இசைக்கருவிகள் மீட்டுகிறது நல்லது. அது பாடலுக்கும் ஆராதனைக்கும் இன்றியமையான ஒன்று. ஆனால் அதை அடித்து இலக்கி பரிசுத்தாவி என்று கிரியை செய்கிறார் என்று நினைக்கிறது வசனத்துக்கு முரண்பாடானது. கூட்டங்களில் ஆள் கூடுகிறதும், பாடல் குழுவினர் பாடல் பாடுவதும், இசைக்கருவிகளை மீட்டுவதும், எழுப்பி நிறுத்தி ஆவினால் நிறைந்து ஆராதிக்க வைக்கிறதும், இதெல்லாம் தேவைதான். இதெல்லாம் ஆராதனை ஒரு பாகம். ஆனால் இது எழுப்புதல் அல்ல. எழுப்புதல் என்று சொல்வது பரிசுத்தாவியானவர் பகரப்பட வேண்டும். ஜனம் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளம் நடக்க வேண்டும். கிருபை வரங்கள் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும். இதுதான் எழுப்புதல். இந்த 21ஆம் நூற்றாண்டு எங்க நடக்கிறது? ஆங்காங்கே சிறுதாய் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. சபை அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் தூங்கி கொண்டிருக்கிற காலம். இன்னைக்கு எழுப்புதல் உண்டோ? இயேசு சொல்லுகிறார், எழுப்புதல் இல்லை. மணவாளனுக்காய் காத்திருக்கும் கன்னிகைகள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கும் போது, லவோதிக்கா சபையின் காலகட்டம் இயேசுவின் வருகைக்கு முன்னால் வரைக்கும் சபை அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாயிருக்கும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். எழுப்புதல் இந்தியாவின் தென்கோடியிலிருந்து எழும்பி, அருமையானவர்களே, எழுப்புதல் இனி இயேசுவின் வருகைக்கு முன்னாலே எழுப்புதல் இல்லை. ஆனால் என்னுடைய வேதாகம அறிவின்படி ஒரு எழுப்புதல் நடக்கும் அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்தில். 2 சாட்சிகள் அவனுடைய காலகட்டத்தில் கடந்து வரும்போது எழுப்புதல் நடைபெறும். ஆனால் இயேசுவின் வருகைக்கு முன்னாலே சபைக்குள் வேறொரு எழுப்புதல் இல்லை. என்னுடைய அபிப்பிராயத்தில் சொன்னால் 1ஆம் நூற்றாண்டில் எழுப்புதல் வந்தது உபத்திரவங்கள் மத்தியிலே. உபத்திரவங்கள் சபையில் கடந்து வந்த போது ஜனங்கள் சிதறி போனார்கள். போகிற இடத்திலெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஜனம் ரட்சிக்கப்பட்டார்கள். சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. இனி எழுப்புதல் வரும் ஒரு உபத்திரவத்தின் காலம் கடந்து வரும்போது. ஆகையால் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக சபை தூங்கும் என்றும் நிர்விசாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும், உணர்வில்லாதவர்களாய் இருப்பார்கள் என்றும், அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருப்பார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. அந்த தூக்கம் என்று சொன்னால் என்ன? தூக்கம் என்றதான வார்த்தைக்கு வேதாகம வெளிச்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் நிர்பயம், நிர்விசாரமான வாழ்க்கை, சாங்கோபாங்கமான வாழ்க்கை, உணர்வில்லாத வாழ்க்கை, என்ன சம்பவித்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை என்ற நிலைமையில் வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் தூக்கம் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தூக்கத்திற்கு எல்லா தேவ ஊழியர்களும் விசுவாசிகளும் அறிந்திருக்கிறதன்படி ஒரு 4 எடுத்துக்காட்டுகளை வேதாகமத்திலிருந்து எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 1, சிம்சோன் தன்னுடைய பிரதிஷ்டையை மறந்து தெலீலாளின் மடியில் படுத்து தூங்கினான் என்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், வாக்கியத்தின்படி பிறந்தவன், தேவனுடைய கற்பனைகளை பெற்றவன், நஸ்தரேய விரதமுள்ளவன்.
பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். அவன் எதற்காக தேவன் அவனை தெரிந்து கொண்டாரோ அந்த பிரதிஷ்டையை அவன் மறந்து தெளிலாளின் மடி என்று சொல்கிற உலக ஆசாபாசங்களில் அடிமைப்பட்டு போகிறார்கள். இந்த காலகட்டம் கவனித்து பாருங்கள். தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்தவர்கள், இயேசு கிறிஸ்துக்கென்று பிரதிஷ்டை செய்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில் ஆராய்த்தவர்கள் அநேகர் பின்மாற்றத்தில் கடந்து போகவில்லையா? அநேகர் தேவனை விட்டு மாறி போனார்கள். அநேகர் தேவ கிருபை விட்டு அகன்று போனார்கள். அநேகர் தேவனுக்கென்று தங்களை முழுமையாக சமர்ப்பணம் செய்தவர்கள், பிரதிஷ்டை செய்தவர்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதிஷ்டை, அவர்கள் எடுத்த பிரதிஷ்டையை மறந்து கடந்து போகிறார்கள். இன்றைக்கு அதல்லவா சம்பவித்துக் கொண்டிருக்கிறது சபை தூக்கத்தில். இரண்டாவது எடுத்துக்காட்டு, யோனா தீர்க்கதரிசியானவர் கப்பலில் கடந்து தூங்குகிறார். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தில் யோனாவை தேவன் அழைத்த அழைப்பை மறந்து கப்பலில் கடந்து தூங்கினான். இன்றைக்கு ரட்சிக்கப்படும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், தேவனை நாம் மகிமைக்கென்று சாட்சியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தேவ அழைப்பை மறந்து, தேவன் அழைத்த அழைப்பை விட்டு, தேவனுடைய கிருபையை விட்டு எத்தனையோ பேர் பின்மாறி போயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் அசால்ட்டாக அசட்டை பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 21ஆம் நூற்றாண்டு அப்படியே அல்லவா போய் கொண்டிருக்கிறது. தூக்கம். மூன்றாவது எடுத்துக்காட்டு, ஐத்திகு. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது, அந்த 20ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் திரோவா பட்டணத்துக்கு கடந்து வந்து வாரத்தின் முதல் நாளில் அவர் நடுராத்திரி மட்டும் ஜனத்துக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி சுவிசேஷம் கேட்க வந்ததான ஐத்துகு என்று சொன்னதான் ஒரு வாலிபன் பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த மேல் வீட்டின் ஜன்னலில் இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தான். பிறகு தூங்கிவிட்டான். தூங்கிவிட்டதனால் அவன் கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். ஐத்துகு சுவிசேஷத்தை மறந்து தூங்கினான். அதனால் அவன் மரித்து போனான். இந்த சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்காத நிலைமை, அதற்கு ஒரு உதாரணம் பழைய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நோவாவின் காலத்தில் உள்ள ஜனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரை உள்ள வசனங்களில் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நோவா நீதியை பிரசங்கித்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் ஜனம் நோவா பிரசங்கித்த நீதியை, தேவனுடைய நீதி என்றதான பிரசங்கத்தை கேட்காமல், உணர்வடையாமல், மனம் திரும்பாமல் அவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும் சுவிசேஷத்துக்கு செவிசாய்க்கவே இல்லை. பேழை உண்டு பண்ணினவர்களும் செவிசாய்க்கவில்லை. அந்த நாட்களில் உள்ள ஜனமெல்லாம் சுவிசேஷ செவிசாய்க்கவில்லை. சுருங்கின நோவா உட்பட 8 பேர் மட்டும்தான் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஐத்துகும் சுவிசேஷத்தை கேளாதபடிக்கு அவன் தூங்கினதினால் அவன் மரித்து போனான். இந்த 21ஆம் நூற்றாண்டு எப்படி சுவிசேஷத்திற்கு ஜனம்
செவி சாய்க்கிறார்களா? ஜனம் மனம் திரும்புகிறார்களா? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களா என்று கேட்டால் ஏதோ விலவிட்டு எண்ணக்கூடிய அளவில் 1, 2, 3 என்று அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஜனம் சுவிசேஷத்தை செவி சாய்க்காமல் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். என் வார்த்தையை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, சுவிசேஷத்தை செவி சாய்க்காமல், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல், கிறிஸ்துவின் இரத்தத்தை மாலின்யம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்தித்தால் தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய நியாய தீர்ப்பு, ஒரு நரக தீர்ப்பு உண்டென்று வேதம் சொல்லுகிறது. ஆகிய இந்த நாட்களில் அநேக ஆயிரக்கணக்கான சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சுவிசேஷம் ரட்சிப்புக்கு ஏதுவானது. வரும் நியாய தீர்ப்புக்கும், வரும் நரக தீர்ப்புக்கும், அக்கினி நரகத்திற்கும் விடுதலை கொடுக்கும்படியான சுவிசேஷம். அதனை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கர்த்தருக்கென்று வாழ்ந்தால் வரும் நியாய தீர்ப்பிலிருந்தும் நரக தீர்ப்பிலிருந்தும் உன் ஆத்மாவை தப்பித்துக் கொள்ள முடியும். இயேசுவை வேண்டாம் என்று, அவருடைய சுவிசேஷம் வேண்டாம் என்று தள்ளிவிட்டால் ஒரு நியாய தீர்ப்பும் உண்டு, அதுக்கு பிறகு ஒரு அக்கினி நரகமும் உண்டென்று வேதம் சொல்கிறது. நித்திய நித்திய காலமாய் ஆத்தும் அழியாமல் அந்த இடத்துல கிடந்து வேதனைப்பட வேண்டியிருக்கும். ஆகையால் இன்றைக்கு நீ மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, சுவிசேஷ செவிசாய்த்து கர்த்தர் கற்பனைகளை கை கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ்ந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். தூக்கத்துக்கு 4வது எடுத்துக்காட்டு 10 கன்னிகைகள். மத்தேயு 25:1 முதல் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து மணவாளனுடைய வருகைக்காக 10 கன்னிகைகள் காத்திருந்தார்கள். இந்த கன்னிகைகள் யார்? வேதாகமம் படித்து பார்க்கும்போது தேவ சபைக்கு கன்னிகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒன்று இயேசு சொன்னதில் மத்தேயு 25:5 மணவாளனுக்காய் காத்திருக்கிற 10 கன்னிகைகள். அப்போ சபை கன்னிகைகளாக ஊமிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் போது 2 கொரிந்தியர் 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்ற மணவாளனுக்காக நியமித்திருக்கிறேன். சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் கன்னிகை. சபைக்கு மணவாட்டி என்ற பெயர் இல்லை. மணவாட்டி என்ற வார்த்தை வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சபைக்கு மணவாட்டி என்ற பெயர் கொடுக்கப்படவில்லை. சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் கன்னிகைகள். மணவாளனுக்காய் காத்திருந்த கன்னிகைகளை 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1 விளக்கில் எண்ணெய் உள்ள கன்னிகைகள், 2 விளக்கில் எண்ணெய் இல்லாத கன்னிகைகள். இந்த எண்ணெய் என்று சொல்வது என்ன? பழைய ஏற்பாட்டை படித்து பார்க்கும் போது அபிஷேக தைலம் என்றுதான் ஒரு எண்ணெய் இருக்கிறது. இந்த அபிஷேக தைலம் என்றதான எண்ணெய் 2 கூட்டத்தாருக்கு அது அபிஷேகம் பண்ணும்படியாக கொடுக்கப்படுகிறது. 1 தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்களை அபிஷேகம் செய்யும் போது, ராஜாக்களாய் ஏற்படுத்தும் போது இந்த அபிஷேக தைலத்தால் அவர்களை அபிஷேகம் பண்ணித்தான் ராஜாக்களாக மாற்றுகிறார்கள். அதுபோல ஆசாரியர்களாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் இந்த அபிஷேக தைலத்தால் அபிஷேகம் பண்ணித்தான் ஆசாரியர்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் கடந்து வரும்போது புதிய ஏற்பாட்டு சபையை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் தேவன் தெரிந்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்தெடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபையும்
ராஜாக்களும் ஆசாரியர்களும். எண்ணெய் உள்ளவர்கள் என்று சொல்லும்போது தேவனால் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். புதிய ஏற்பாட்டு சபையும் தேவன் தம்முடைய ஆவியினால் தமது மக்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இயேசு வருகைக்கு முன்பாக சபையில் இருந்து அவர்களும் நிர்விசாரத்தோடு உணர்வில்லாதவர்களாய் ஏனோ தானோ வென்று வாழ்கிறவர்களாய் காணப்படுவார்கள் என்று இயேசு சொல்கிறார். இரண்டாவது, எண்ணெய் இல்லாதவர்கள். இந்த எண்ணெய் இல்லாதவர்கள் யார்? தேவனால் அபிஷேகம் பெற்றும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகும் தேவனால் அழைக்கப்பட்ட பிறகும் அநேகர் பின்மாற்றத்திலே கடந்து போகிறார்கள். தேவனால் கொடுத்த கிருபைகளை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, தெரிந்து கொள்வதை இழந்து பின்மாறி கடந்து போகிறார்கள். எண்ணெய் போயிற்று, அபிஷேகம் போய்விட்டது. இனி மற்றுள்ள நாமதேய சபைகள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் சடங்காசாரமான நிலைமைகள் நேர கடந்து போய் தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவ சபைகளுக்குள் உட்பட்டவர்கள் உண்டு. எண்ணெய் இல்லாதவர்கள் என்று சொல்வது கன்னிகைகள், விளக்குள்ளவர்கள், இயேசு விசுவாசித்தவர்கள் தான். அபிஷேகத்தை இழந்து இருக்கிறார், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவில்லை, தேவனுடைய அஸ்திபார உபதேசங்களுக்கு செவிசாய்க்காமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, எண்ணெய் இல்லாதவர்கள். இந்த ரெண்டு கூட்டத்தாரும் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக தூங்குவார்கள் என்று இயேசு சொன்னார். அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாயிருப்பார்கள் என்று யோவான் காண்கிறார். ஆகையால் அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னால் அந்த கிறிஸ்து காலத்தில் ஒரு எழுப்புதல் இருக்கிறது. ஆனால் சபைக்குள் ஒரு எழுப்புதல் இனி இல்லை. இது ஒரு உபத்திரவத்தின் காலமாக வரப்போகிறது. உபத்திரவத்தின் காலத்துக்கு முன்பாக சபை ரகசியமாக எடுக்கப்படும் என்றுள்ள உபதேசம் வேதாகமத்தில் இல்லை. சபை ஒரு ஆபத்து காலத்தினராக கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த காலகட்டத்தில் இனி ஒரு எழுப்புதல் உண்டு உண்டு என்று சொல்லி ஜனங்களை தவற வைக்காமல், அருமையான தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, சத்தியவசனமாய் படிப்பித்து போதித்து பிரசங்கித்து ஜனத்தை இந்த நாட்களில் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக அவர்களுக்கு போதிக்க வேண்டிய காலகட்டாயத்துக்குள் நாம் காணப்படுகிறோம். ஆகையால் இந்த நாட்களில் அருமையான தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, இயேசு வருகைக்கு முன்பாக சபைக்குள் ஒரு எழுப்புதல் இல்லை. சபை தூங்கிக் கொண்டிருக்கும், அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாயிருக்கும். ஆனால் சபை இந்த நாட்களில் அந்த நிலைமைக்கு நேராக விடாமல் அவர்களை ஆவிக்கிற கிருபையில் உணர்வுள்ளவர்களாக கர்த்தருடைய வருகைக்கென்று காத்திருக்க அவள் ஆயத்தமாக அவள் போதித்து அவளை நிலைநிறுத்த கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு எல்லாரும் கிருபை தருவாராக. நமக்கும் கர்த்தர் வருகைக்கென்று உணர்வுள்ளவர்களாக, தூக்கம் இல்லாமல் உணர்வுள்ளவர்களாக, உற்சாகமுள்ளவர்களாக கர்த்தரை சேவித்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து கர்த்தருக்கு என்று அவருடைய வருகைக்காக நாமும் ஆயத்தமாகும். கர்த்தர் சுத்தமானால் அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயமாய் கடந்து வருகிறது வரைக்கும் நம் எல்லாவரையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து பரிபாலிப்பாராக. மாரநாதா. May God bless you.